ஆகாஷ்வாணி. நேயர்கள் கேட்க இருப்பது அன்பும் அருளும் வள்ளலார் பிறந்த தின உரை. வழங்குகிறார் வடலூர் வாசகர் அவர்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்றைய தினத்தை திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் பிறந்த தினமாக கொண்டாடுகிறோம். சன்மார்க்க சங்கத்தார் இதனை வருவிக்க உற்ற தினம் என்று அழைப்பார்கள். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கு என்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்று வள்ளல் பெருமானே தன் பிறவி நோக்கத்தை விளக்குகிறார். ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கே ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி என்றவாறு இறை அருளால் எல்லா கல்வியும் கலைகளும் அருளப்பெற்றார். அழியாத தேகம் பெற்று மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்து வருகிறார். சாகாதவனே சன்மார்க்கி என்றும் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே என்றும் இன்புறலாம், எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம், எல்லாம் செய்வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம் என்றும் கூறி ஆசையுண்டேல் வம்மின் இங்கே நேசமுடையீரே என்று நம் எல்லோரையும் அழைக்கிறார். அவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நோக்கி உலகுயிர் திரள் எல்லாம் ஒளிநெறி பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்யத் தந்தனை, மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தனை என்றும் அருட்பெரும் ஜோதி அகவலை நிறைவு செய்கிறார் வள்ளல் பெருமானார். பதிப்பிற்கு வந்துள்ள 5818 திருவருட்பா பாடல்களிலும் உரைநடையாக பெருமான் அருளியுள்ள கட்டுரைகள் உபதேச குறிப்புகளிலும் தான் பெற்ற ஞான அனுபவங்களையும் அவற்றை நாம் அடைவதற்கான வழிமுறைகளையும் விளக்கிச் சொல்கிறார். இன்று நேரம் கருதி விஞ்ஞான மெஞ்ஞானியான வள்ளல் பெருமானார் விளக்கிச் சொல்லும் 2 உயர் அறிவியல் கருதுகோள்களை மட்டும் இங்கு காண்போம். அவை நாம் பலகாலம் கேட்டுப் பழகிய அன்பும் அருளும்தான். இவை இரண்டையும் திருவருட்பா பாடல்கள், உரைநடை பகுதி, வள்ளல் பெருமான் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளோடு இணைத்து ஆராய்வோம். முதலில் அன்பு என்றால் என்ன என்று வள்ளல் பெருமான் வரையறை செய்வதை காண்போம். அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே என்று திருவருட்பா பாடலில் அன்பெனும் அணு என்று கூறுகிறார். அதனுள் அமைந்த பேரொளியே என்கிறார். இன்றைய அறிவியலில் கடவுள் துகள் வரை வந்திருக்கிறார்கள். ஆனால் ஞான சித்தர் வள்ளல் பெருமானாரோ அன்பு எனும் சிற்றணுவைத்தான் அடிப்படை அழகாக எடுத்துரைக்கிறார். இத்தகைய அன்பு எனும் சிற்றணு ஜீவதயவால் உயிர் இரக்கத்தால் பிளக்கப்பட்டால் வெளிப்படும் பேரொளி இந்த உடலை உலகை அழிக்காது, மாறாக வாழ்வாங்கு வாழ வைக்கும். ஜடமாகிய நம் மனத்தை கனிவித்து உயிர் பெறச் செய்யும், பெரும் திரளாக மாற்றும். நம் உயிரை வளர்த்து சுத்த தேக படிநிலைகளில் நம்மை உயர்த்தும். மேலும் ஆன்மாவின் இயல்பை உரைநடை பகுதியில் விவரிக்கும்போது நான் ஆன்மா, சிற்றணு வடிவினன், கோடி சூரிய பிரகாசன், எனது இருப்பிடம் புருவ மத்தியாகிய லலாடஸ்தானம் என்று அருளியுள்ளார். இவை இரண்டையும் இணைத்து பார்க்க ஆன்ம அணுவும் அன்பு அணுவும் ஒன்றாக தெரிகிறது. சிற்றணுதான், ஆனால் அதனுள் அமைந்துள்ள பேரொளியின் அளவு கோடி சூரிய பிரகாசம். ஆக நம் ஒவ்வொருவரின் சிறநடு சிற்றம்பலத்தில் விளங்கும் ஆன்மா கோடி சூரிய பிரகாசத்தை, வல்லபத்தை, ஆற்றலை கொண்டிருக்கிறது என்பது நமக்கு விளங்குகிறது. அடுத்ததாக அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு என்ற குறளில் திருவள்ளுவர் பெருமான் அன்பு ஈன்றெடுக்கும் குழந்தைதான் அருள் என்கிறார். அப்படியானால் அன்பு அருளாக மலர வழிவகைகள் என்ன? பொருளாகிய செல்வத்தை எந்தெந்த வகைகளில் செலவு செய்தால் அன்பு அருளாக மாறும்? இதற்கு பதில் ஜீவகாருண்யம்தான். அந்த ஜீவகாருண்ய வழிமுறையை ஆராயும் முன் அன்பு முழுமை பெறும் வழி நம் உடலில் எங்குள்ளது என்று பார்ப்போம். 8ம் 2ம் சேர்த்து எண்ண அறியீரே எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே என்று நமக்கு உய்வகை கூறுகிறார் வள்ளல் பெருமானார். 8 என்பது வலது கண், 2 என்பது இடது கண். 2 கண்களின் பார்வையும் இணைக்கும் இடத்தில் 10ஆக இருப்பது புருவ மத்தி என்கிற சபாத்வாரம். சித்தர்கள் இங்கிருந்துதான் உள்கடந்து சென்று கடவுளர்கள் ஆகிறார்கள். சபாத்வாரமாகிய புருவ மத்தியில் இருந்து சிற்றம்பலமாகிய ஆன்மா வரை செல்லும் வழியில் காணும் ஒளி காட்சிகளையும் அனுபவ நிலைகளையும் வள்ளல் பெருமான் ஆணி பொன்னம்பல காட்சி என்ற இசைப்பாடலில் விளக்குகிறார். நெற்றிக்கு நடுவே
புருவத்து இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாக பரமன் இருந்த இடம், சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே என்று திருமூலரும் கடவுள் பாதையை தெளிவாக விளக்குகிறார். மேலும் 18 சித்தர்கள் என்பது 18 சித்தர்கள் அல்ல, 8ம் 2ம் சேர்ந்த 10ஆகிய புருவ மத்தியை 10 10ஐ புருவ மத்தியை எப்போதும் எண்ணும் சித்தர்கள் என்று பொருள். இந்த வழியில் ஒரு சாத்தியர் முன்னேறும்போது அவர் பெறும் புருஷார்த்தங்கள் 4. அவற்றுள் முதலாவது பொன் செய்யும் வல்லபமாகிய ஏம சித்தி, ஏமம் என்றால் பொன். இரண்டாவது சாகா கல்வி, சாகாத்தலை, வேகாக்கால், போகாப்புணல் ஆகிய வல்லபங்களை உள்ளடக்கியது சாகா கல்வி. மூன்றாவது தத்துவ நிக்கிரகம் செய்தல், தத்துவ நிலைகளை தனித்தனி கடந்தேம் என்று கூறுவார் வள்ளல் பெருமானார். நமக்கு தெரிந்த வகையில் கூறுவதானால் 36 தத்துவங்களில் 5 பூதங்களாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவற்றில் தேயு என்ற நெருப்பு தத்துவத்திற்கு உட்பட்டவைதான் ஆகாரம், நித்திரையாகிய தூக்கம், மைதுனம், பயம், சோம்பல் ஆகிய 5ம். எனவே நெருப்பு என்கிற ஒரு தத்துவத்தை வென்றாலே பதவி கிடைக்கும். இதற்குத்தான் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று கூறுகிறார். இதற்கான இன்னொரு தொடக்கநிலை சூத்திரமாக ஆகாரம் அறை, நித்திரை அரைக்கால், மைதுனம் வீசம், பயம் பூச்சியமாக பெறுதல் வேண்டும் என்பார். 4வது புருஷார்த்தமாகிய கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல் என்ற நிலையில் ஒரு சாதகர் அடையக்கூடிய தேகங்கள் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் ஆகியனவாகும். இவற்றுள் முதலில் அடையக்கூடிய சுத்த தேகம் என்பது ஸ்வர்ண தேகம், பொன் தேகம். பொன் தேக படிநிலை கடவுளர்களாக பிரம்மன், விஷ்ணு, ருத்திரர், மகேஸ்வரர், சதாசிவர் என்று வள்ளல் பெருமான் பதிவு செய்கிறார். மேலும் அருள் பெறின் துரும்புமோர் 5தொழில் புரியும் தெருள் இது எனவே செப்பிய சிவமே என்று அருட்பெரும் ஜோதி அகவலில் விளக்குகிறார். அருள் பெற்றால் படைத்தல், காத்தல், துரிசு நீக்குதல், பக்குவம் வரும் வரை மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்களையும் செய்யும் வல்லபம் கிடைக்கும் என்கிறார். நவநிலைகளில் இந்த 5 தொழில் கர்த்தர்களுக்கு மேல் விந்து, நாதம், பரவிந்து, பரநாத நிலைகள் விளங்குகின்றன. அந்நிலைகளில் உள்ள கடவுளர்கள் சத்திகள், சத்தர்கள், சுத்த சன்மார்க்க ஞானிகள், சமரச சுத்த சன்மார்க்க ஞானிகள் ஆவர். இந்த 9 நிலைகளுக்கு மேல் நிறைவான 10ஆம் நிலையில் இருப்பவரே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். கோடானு கோடி ஒளியாண்டுகள் பயணித்தாலும் அடிமுடி காண முடியாத இந்த அண்ட சராசரம் எல்லாம் சேர்ந்த கற்பனைக்கு எட்டாத பெரும் பேர் அமைப்புக்கும் ஓர் அளவு சொல்கிறார் வள்ளல் பெருமானார். ஜோதிமயமான பேரம்பலமாக, ஒளியாக, வெளியாக, அருள் பெரும் ஜோதியாக விளங்கி கொண்டிருக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் திருவுருவத்தின் கால் சிறுவிரல் நகம் அளவுதான் இருக்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்கிறார். இதுவரை அன்பு நிறைந்தால் எவ்வளவு உயர்வுகள் கிடைக்கும் என்று பார்த்தோம். இனி அன்பு நிறைந்து அருளாக மாறுவதற்கு ஜீவகாருண்யம்தான் வழி என்பதை காண்போம். பிற உயிர்களுக்கு உபகாரம் செய்யும் எண்ணமெல்லாம் நமக்கு எப்படி வரும்? இதற்கு வள்ளல் பெருமான் தம் திருவருட்பா முதல் திருமுறையில் நெஞ்சுக்கு அறிவுரை கூறும் நெஞ்சறி உறுத்தல் பாடலில் 623ஆம் அடியிலிருந்து 629ஆம் அடி வரை ஒரு வழி கூறுகிறார். சாதுக்கள் சங்கம் சேர்ந்து இருப்பதுதான் அந்த வழி என்கிறார். ஜீவகாருண்யத்தை கடைபிடித்து வாழும்போது கிடைக்கும் சிறிதளவு அருளால் நமக்கு இம்மை இன்ப வாழ்வும் மறுமை இன்ப வாழ்வும் நிறைவாக கிடைக்கும் என்கிறார். அதாவது இந்த ஜீவகாருண்ய வாழ்வியல் முறை நம்முடைய உலகியல் வாழ்வில் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் வழங்கும் என்கிறார். ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு, அருள் என்பது கடவுள் தயவு. ஜீவர்கள் தயவு மூலமாக மட்டுமே கடவுள் தயவாகிய அருளை பெற முடியும், வேறெந்த வழியாலும் பெற முடியாது என்றே வள்ளல் பெருமான் உறுதியாக கூறுகிறார். நம் சக மனிதர்கள் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை இவற்றால் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதும் கேட்டபோதும் அவ்வாறு உண்டாகும் என்று அறிந்தபோதும் அத்துன்பங்களை நீக்க செய்யும் முயற்சியே ஜீவகாருண்யம் ஆகும். அறிவு விளங்கிய மனிதர்களுக்கு எல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்று உறுதியாகச் சொல்கிறார் வள்ளல் பெருமானார். பசித்தவர்களுக்கு பசி ஆற்றுவிப்பதையே விரதமாக கொண்டவர்களுக்கு எந்த துன்பமும் வராது, வந்த நோய்களும் வறுமையும் பயமும் விலகி போய்விடும் என்கிறார். மேலும் இந்த ஜீவகாருண்ய விரதத்தினால் அருள் பூரணமாக கிடைக்கப் பெற்றவர்கள் பேரின்ப லாபத்தை பெற்று எக்காலத்திலும் அழிவில்லாதவர்களாக, சர்வ சித்தியுடையவர்களாக,
விளங்குவார்கள் என்று வள்ளல் பெருமான் உறுதிபட கூறுகிறார். ஜீவகாருண்யம் என்கிற மோட்ச வீட்டின் திறவுகோலை காலம் உள்ளபோதே சம்பாதித்து கொண்டவர்களுக்கு சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற சாதன சகாயங்கள் தேவையில்லை என்றும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலில் விவரிக்கிறார். இதுவரை ஓரளவு நாம் அறிந்த அன்பு என்கிற ஜீவகாருண்யத்தின் பெருமைகளையும், பெயரளவில் நாம் அறிந்தும் பொருளை அறியாத அருளின் ஆற்றல்களையும் தெரிந்து கொண்டோம். நாம் எல்லோரும் பேதங்கள் தவிர்த்து ஒற்றுமையாக இருந்து எல்லா நலமும் பெற்று வாழ வேண்டும் என்பதே வள்ளல் பெருமானாரின் விருப்பம். அதற்கு இந்நாள் முதற்கொண்டு நாமும் சிறிது முயல்வோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க. நேயர்கள் இதுவரை கேட்டது அன்பும் அருளும் வள்ளலார் பிறந்த தின உரை. வழங்கியவர் வடலூர் வாசகர் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.